குபேரலட்சுமி பூஜை பற்றி அன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். குபேரலட்சுமி பூஜை ஏன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம், எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம குபேர பூஜை பண்ணும்போது, குபேரலட்சுமி பூஜை பண்ணும்போது ஒரு சிறப்பான நிகழ்வுகள் நடக்கும். சரிங்களா? என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும்? இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய நெய்வேத்தியம் ரெடி பண்ணிக்கோங்க. அகல் விளக்கு 2 வாங்கி இப்போயே வாங்கிட்டு என்ன வாஷ் பண்ணி லைட்டாக காய வச்சுருங்க. ரெடி பண்ணி பக்கத்தில் எங்கே தாமரைப்பூ கிடைக்கும், கோயிலில் போய் தாமரைப்பூ கிடைக்கும், தாமரைப்பூ வாங்கிட்டு வந்துடுங்க. அது பிங்க் கலராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒயிட் கலராக இருந்தாலும் பரவாயில்ல, தாமரைப்பூ வாங்கிட்டு வந்துடுங்க. மல்லிகைப்பூ ஒயிட் கலர் அது வாங்கி வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் நண்பருடன் வரவேற்கிறது. குபேரலட்சுமி பூஜை பற்றி அன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். குபேரலட்சுமி பூஜை ஏன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம், எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம், என்னைக்கு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணும்போது, தெரியாமல் பண்ணும்போது சாதாரணமாக ஓகே அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஓகே இது நடக்குதுன்னு தெரியும். இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது முழு பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம தெரிஞ்ச பிறகு அந்த ஒரு உணர்வு நிலையிலேருந்தே பண்ணுவோம் பாருங்க, அப்போ நமக்கு முழு பலன் கிடைக்கும். சரி, ஓகே. என்னைக்கு பண்ணலான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐப்பசி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணுறது நல்லது. இன்றைக்கி ஐப்பசி மாதம் 3வது வெள்ளியில் இருக்கிறோம். இன்றைக்கி அந்த பூஜை பண்ண ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்போ பண்ணணும்? சாயங்காலம் 6 மணிக்கு பண்ணணும். சரி, ஓகே. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐப்பசி மாதம், மார்கழி மாதம், கார்த்திகை மாதம் ரொம்ப சிறப்பானது. அதுவும் எல்லா வெள்ளிக்கிழமையும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இப்போ நம்ம இருக்கிறது ஐப்பசி மாதத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம குபேர பூஜை பண்ணும்போது, குபேரலட்சுமி பூஜை பண்ணும்போது ஒரு சிறப்பான நிகழ்வுகள் நடக்கும். சரிங்களா? என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும்னு கேட்குறீங்களா? நமக்கு தேவையான பொருளாதாரம் வந்து சேர ஆரம்பிக்கும். சிலருக்கு கடன் வாங்கி வச்சுருப்போம், கொடுக்க முடியாது, என்னன்னே தெரில, பொருளாதாரம் வராது. டே டு டே லைஃபுக்கு தேவையான பொருளாதாரம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த கடன் அடைக்கிறதுக்கான பொருளாதாரம் எனக்கு வரமாட்டேங்குது. எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், எவ்வளோ முயற்சி செய்கிறேன், கடன் அடைக்க முடியலங்க அப்படின்ற சிலருக்கு. சிலருக்கு எப்படி தெரியுங்களா? பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் கடன் கொடுக்கணும், அதை திருப்பி கொடுக்கணும்னு நினச்சா ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குதுங்க, திருப்பி கொடுக்க முடியல. சிலருக்கு வருமானமே இல்லைங்க. டே டு டே லைஃபுக்கே வருமானம் கஷ்டமாக இருக்குதுங்க. எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நமக்கு எல்லாருக்குமே பொருளாதாரம் தேவைங்க. பணம் எல்லாருக்குமே தேவைப்படுகிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சாயங்காலம் வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு நம்ம இந்த பூஜை பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்றது முதல்ல சொல்லிடுறாங்க. ஒரு 2 அகல் விளக்கு வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க. 2 அகல் விளக்குனா இல்லை மண்ணில் செஞ்சது, சரிங்களா? அப்புறம் பசு நெய் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சப்போஸ் பசு நெய் கிடைக்கல, அப்போ என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். தாமரை தண்டு திரி வாங்கிக்கோங்க. 2 தாமரை தண்டு திரி வாங்கிக்கோங்க. சரி. அப்புறம் வீட்டில் வைக்கிற மாதிரி குபேரலட்சுமி ஃபோட்டோ, ஒரு அழகான குபேரலட்சுமி ஃபோட்டோ இப்போலாம் நிறையா சூப்பராக கிடைக்கிறாங்க பாருங்கள். கோல்டன் கலர் ஷீட்லாம் கிடைக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி நல்ல ஒரு பார்க்குறம்போதே நமக்கு அட்ராக்ட் ஆகணும். என்னடா இந்த ஃபோட்டோன்ற கூட வாவ் சூப்பராக இருக்குங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பார்க்கும்போது ஒரு அட்ராக்ஷனோடு இருக்கணும். அந்த மாதிரி ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய நெய்வேத்தியங்கள். வெள்ளை கலர் என்ன நெய்வேத்தியம்? பால் பாயசம் பண்ணலாம். பாலில் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் போட்டு வைக்கலாம், இல்லை கருப்பட்டி கூட போட்டு வைக்கலாம். உங்களுக்கு அதாவது வெறும் பால் கூட வைக்கலாம். பால் பாயசம், பால் சம்மந்த வெள்ளை கலரில். கேசரி செய்கிறீங்க, கேசரியில் வந்து அந்த கேசரி பவுடர் இருந்தால் ஆரஞ்சு கலர் கலக்காமல் கேசரி செய்யுங்க. அது ஒயிட் கலரில் தான் இருக்கும். சர்க்கரை போட்டு செய்கிறதுனா ஒயிட் கலரில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய நெய்வேத்தியம் ரெடி பண்ணிக்கோங்க. அகல் விளக்கு 2 வாங்கி இப்போயே வாங்கிட்டு என்ன வாஷ் பண்ணி லைட்டாக காய வச்சுருங்க. ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பசுனை இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. பசுனை, திரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஊதுபத்தி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வாசனையான ஊதுபத்தி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு சாண்டில் வாசனை, இல்லை நம்ம தசாங்கம் வாங்கியிருப்பீங்களா, தசாங்கம் இல்லை குங்குலியம் ஊதுபத்தி இருப்பாங்க, அந்த மாதிரி வாசனையான ஊதுபத்தி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக வாழை இலை எடுத்து வச்சுக்கோங்க. தலைவாழை இலையாக இருக்க வேண்டும். சரிங்களா? தலைவாழை இலை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் குபேரலட்சுமி ஃபோட்டோ அவங்களதே எடுத்து வச்சுக்கோங்க. பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றீங்களா? இப்போ அவங்களுக்கான பூஜை பண்ண போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, வெள்ளை கலர் மலர்கள் வாங்கி வச்சுக்கோங்க. மல்லிகைப்பூ இந்த மாதிரி வெள்ளை கலர் மலர் இருக்குது பாருங்கள், உதிரியாகவே வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம். அதே மாதிரி கொஞ்சம் கட்டின பூவும் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை நீங்களே கட்டினாலும் ஓகே தான், வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா? எஸ், டன். வாங்க. இப்போ பூஜைக்கு என்ன பண்ண போகிறோம்? சாயங்காலம் ஒரு 5:55க்கு என்ன பண்ணுங்கள், இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, பூஜை ரூம் இருந்தால் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அங்கே குபேரலட்சுமி ஃபோட்டோ வச்சுட்டு அவங்களுக்கு குங்குமம், சந்தனம், குங்குமம் அதெல்லாம் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அடுத்தது தலைவாழை இலை போட்டு நெய்வேத்தியம் கொஞ்சம் கொண்டு வந்து வைங்க. ஆஸ் யூஷுவல் வெத்தலை, பாக்கு, பூ, பழம். பூவெல்லாம் சாமிக்கு போடுறோம், பழம் இதெல்லாம் தேங்காய் எல்லாமே வைக்கிறது, அதெல்லாம் ஆஸ் யூஷுவல். அதெல்லாம் பூஜைக்கு ரெடி, எப்போயுமே வைக்கக்கூடியது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். சரி, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. என்ன தெரியுமா பண்ண போகிறீங்க? அமைதியாக வந்து உட்காந்துக்கோங்க. எல்லாமே 5:55க்கு ரெடி பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க. குபேரலட்சுமி அவர்களே, நீங்கள் வந்து எங்களுக்கு
எங்களுக்கு தேவையான செல்வ செழிப்பு கொடுங்க, எங்கள் பொருளாதாரத்தை கொடுங்க, நீங்கள் எப்பயுமே எங்கள் கூட இருங்கன்னு சொல்லி மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். இந்த மந்திரம் நீங்கள் மனசார நீங்கள் அப்போ ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். அந்த மந்திரம் நீங்கள் உச்சாடனம் செய்ய வேண்டும், சொல்லணும். அதாவது சொல்கிறத நான் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது கிடையாது. அந்த ஃப்ரீக்குவன்சி க்ரியேட் ஆகிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி அப்படியே இந்த ஒரு சாங்ஸ்லாம் சினிமா பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க, சாமி பாட்டு கேட்டிருப்பீங்க. அது அப்படியே சொல்லாமல் கொஞ்சம் ராகத்தோடு பாடுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் ராகத்தோடு அப்படியே சேர்ந்து சொல்லும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மந்திரம் நோட் பண்ணிக்கிறீங்களா? மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த ஃப்ரீக்குவன்சி க்ரியேட் ஆகிற அளவுக்கு, அந்த வைப்ரேஷன் க்ரியேட் ஆகிற அளவுக்கு சொல்லணும். புரியுதுங்களா? ஏன்னா சாதாரணமாக ஒரு வார்த்தையாக சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பலன் இருக்காது. அந்த மந்திரம் அப்படி ஃப்ரீக்குவன்சி க்ரியேட் ஆகும். எப்படி திரும்ப சொல்லணும்? அந்த மந்திரம் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. இப்போ ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகா குபேர லக்ஷ்மியே நமஹ. கண்ணை மூடி அமைதியாக உட்காருங்க. உட்காந்து மனசுக்குள்ளேயே இந்த மந்திரம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்கள். இப்போ ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் மகா குபேர லக்ஷ்மியே நமக, அதே மந்திரம் தான். இப்போ சொன்னதுக்கும் ஃபஸ்ட்டு சொன்னதுக்கும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகா குபேர லக்ஷ்மியே நமக இப்படி சொல்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்க உங்களுக்கு? அப்போ மந்திரம் அப்படிங்கிறது மனதை திறம்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லை, நம்ம மனசை மட்டும் இல்லை, நம்ம எனர்ஜி பாடியை மட்டும் இல்லை, நம்ம வீட்டையே கிளென்ஸ் பண்ணி சுத்தப்படுத்தி ஒரு ஆக்ரோஷ சக்தி ஈர்க்கக்கூடிய மந்திரங்கள். மந்திரத்தை அந்த வைப்ரேஷனில் சொன்னால் மட்டும்தான் அந்த விஷயம் நடக்கும். ஓம்ங்கிறது பிரணவ மந்திரம். இந்த ஓம் மந்திரம் ஓம் 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 ஓம்னு சொன்னால் என்ன கிடைக்கும்? அப்படி இல்லை. அப்படி சொல்லும்போது என்ன எனர்ஜி கிடைக்குது? அப்போ மந்திரங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. மந்திரங்களுக்கு பின்னாடி பெரிய சயின்ஸே அடங்கியிருக்கு. இதை நம்ம ஆன்மீகம் நினச்சிட்ருக்கோம். இது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் சயின்ஸு மந்திரங்கள்ங்கிறது. அப்போ ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணும்போது, ஒரு ஃப்ரீக்வன்சியை க்ரியேட் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சி அட்ராக்ட் பண்ணும். அதற்காகத்தான். புரியுதுங்களா? முக்கியமாக மலர்களில் வெள்ளை மலர் சொன்னோம் பாருங்கள், அதே மாதிரி தாமரை மலர் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு பக்கத்தில் எங்கே தாமரைப்பூ கிடைக்கும், கோயிலில் போய் தாமரைப்பூ கிடைக்கும், தாமரைப்பூ வாங்கிட்டு வந்துடுங்க. அது பிங்க் கலராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒயிட் கலராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை தாமரைப்பூ வாங்கிட்டு வந்துடுங்க. மல்லிகைப்பூ ஒயிட் கலர், அது வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு பூ வச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. மல்லிகைப்பூ சின்ன சின்ன பூ இருக்குது பாருங்கள், ஒரு பூ 108 பூ கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு 108 பூ வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ கண்ணை திறந்து உட்காந்து இருக்கீங்க. இப்போ மந்திரம் சொல்ல போகிறீங்க. முன்னாடி குபேரர் ஃபோட்டோ இருக்காங்க, குபேர லட்சுமி ஃபோட்டோ இருக்காங்க. என்ன தெரியுமா பண்ணுங்கள்? ஒரு பூ கையிலிடுங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகா குபேர லக்ஷ்மியே நமக அப்படின்னு ஒரு பூ அர்ச்சனை. அடுத்த பூ 108 பூ கரெக்டாக அடுக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது அந்த மந்திரம் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், நீங்கள் 108 தடவை தனியாக கவுண்ட் பண்ண வேண்டாம். இது 1 2 கவுண்ட் பண்ண வேண்டாம். ஒரு பூவாக எடுத்து போடும்போது அங்கே 108 முடிஞ்சுட்டா நீங்கள் 108 தடவை மந்திரம் சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன் கவுண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா, 1 2ன்னு கவுண்ட் பண்ணுறீங்க, ஒரு மந்திரம் சொல்கிறீங்க, அடுத்த 1, அடுத்தது மந்திரம், அடுத்தது 2, அடுத்தது மந்திரம், அடுத்தது 3 கவுண்ட் பண்ணும்போது அந்த அந்த செயின் இருக்குது பாருங்கள், நடுவில் டிஸ்கனெக்ட் ஆகும். அதனால் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ண விடாதீங்க. ஃபுல்லாக மந்திரம் சொல்லணும். இங்கே பூ அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. இந்த மந்திரம் சொல்லணும்னா ஒரு மூச்சு காத்துக்கு ஒரு மந்திரம் சொல்லணும், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுமே. பண்ணுங்க. நம்ம லைஃப் டெவலப் ஆகிறதுக்கு, நம்ம பொருளாதாரம் சேருவதற்கு எவ்வளோ பண்ணுறோம்ல. இது முயற்சி இல்லைங்க, இதுதான் ஆக்சுவலாக வந்து ஒரு எனர்ஜி ஃபீல்டை க்ரியேட் பண்ணக்கூடியது. ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, இப்போ பூஜை பண்ணால் நமக்கு பணம் கிடச்சிருமா? பூஜை பண்ணி நாளைக்கு காலையில் அப்படியே கதவை தந்தா முன்னாடி பணம் இருக்குமா? அப்படி இல்லை. பணம் கிடைக்காதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு திடீர் ஒரு வருமானம் வரும், திடீர்னு உங்களுக்கு போனஸ் திடீர்னு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் என்றைக்கோ இங்கேயோ சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அந்த எஃப்டிலேருந்து ஒரு அமௌண்ட் திடீர்னு வரலாம். சம் மிராக்கிள் வில் ஹேப்பன். உங்களுக்கு பொருளாதாரம் தானே வேணும், கிடச்சிரும். அது எங்கேருந்து கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இப்போ யார் கொடுப்பாங்களோ கேட்காதீங்க. கடவுள் கொடுக்கணும்னு நினச்சிட்டாரா, யாராலையும் தடுக்க முடியாது. கடவுள் தடுக்கணும்னு நினச்சா யாராலையும் கொடுக்க முடியாது. கடவுள் இப்போ கொடுக்கணும்னு நினச்சிட்டார், அதற்கான ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அது கிடைத்து விடும். சரிங்களா? மனசார மனமுறை அவங்ககிட்ட ப்ரே பண்ணிவிட்டு இந்த மந்திரம் சொல்லி அதுக்கப்புறம் இந்த பூஜை பண்ணுங்கள். பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. அதுக்கப்புறமா அந்த நெய்வேத்தியம் அது விஷயம் நீங்கள் கற்பூரம் தீபாவளி கட்டுறது எல்லாமே காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் வேலையை பாருங்கள்.
எப்போ 5:50க்குலாம் ரெடி பண்ணி 5:55க்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 6 மணிக்கு இந்த மந்திரம்லாம் சொல்லி 7 மணி ஆச்சா பரவாயில்ல உட்காந்து செய்யுங்க. செஞ்சு முடிச்சு அதுவும் இன்னொரு விஷயங்க, இந்த விளக்கேற்றுறது எங்கள் வீட்டில் பூஜை ரூம் இல்லைங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? வடகிழக்கு மூலையில் உட்காந்து நீங்கள் இந்த மந்திரம் சொல்லலாம். வடகிழக்கு மூலையில் இந்த தீபம் ஏற்றி வைக்கலாம். 2 தீபம் ஏற்றி வைக்கணும். எங்கள் வீட்டில் பூஜை ரூம்லாம் இருக்குங்க, நான் அங்கேயே பண்ணாமல் தாராளமாக பண்ணலாம். ஆனால் எங்கள் வீட்டில் பூஜை ரூம் வந்து கிழக்கு வேறு டைரெக்ஷனில் வடகிழக்கில் இல்லையா பரவாயில்ல, நீங்கள் பூஜை ரூம்ன்றதோட எனர்ஜி லெவல் வேறு. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா வடகிழக்கு ஏற்றி வச்சிடலாம். அதே மாதிரி நல்ல பெரிய அகல் விளக்காக வாங்கிக்கோங்க. நிறைய நெய், ஃபுல்லாக நெய் ஊற்றி அதை ஏற்றுங்க. அந்த தீபம் அதை நெய் தீர்ற வரையிலும் பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்க. இன்னொன்று, தீபம் அந்த மாதிரி விளக்கேற்றுற தீபம் வந்து தானாக அணையக்கூடாது, சரிங்களா? அதனால் பூ வச்சு என்ன பண்ணுங்கள், அது நெய் கம்மியாகும் போது நீங்களே உத்தரவு கொடுத்து விடுங்கள். இந்த பூஜையை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை, எந்த தனப்பிரச்சனை, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது பாருங்கள், எல்லாமே சரியாகி உங்கள் வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும் பொருளாதாரத்தில். சரிங்களா? எல்லோரும் பொருளாதாரத்தில் உயர்ந்து என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கை சூப்பராக வாழ்வோம். வாங்க வாழலாம். வாழ்க வளமுடன்.